தமிழ்நாடு கடலோர பகுதியை நோக்கி வருகிறது வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதி. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை எச்சரிக்கை. விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மீனவர்களுக்கு தடை விதிப்பு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷுக்கு திறந்தவெளி வாகனத்தில் அழைத்துச் சென்று பாராட்டு விழா. உலக அளவில் செஸ் போட்டியின் அடையாளமாக தமிழ்நாடு திகழ்வதாக விஸ்வநாதன் ஆனந்த் பாராட்டு. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு உத்வேகமாக குகேஷின் வெற்றி இருக்கும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு. செஸ் வீரர்களை உருவாக்க ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமி தொடங்கப்படும் என அறிவிப்பு. மக்களவையில் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா அறிமுகம். 269 எம்பிக்கள் ஆதரவு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை கைவிட வேண்டும் என காங்கிரஸ் கோரிக்கை. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்க திமுகவின் டி.ஆர். பாலு வலியுறுத்தல். விலைவாசி அடிப்படையில் 100 நாள் வேலை திட்ட ஊதியத்தை உயர்த்த வேண்டும். நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை. பயணிகளின் வசதிக்காக புதிய செயலியை அறிமுகப்படுத்துகிறது ரயில்வே துறை. ரயில்வே தொடர்பான அனைத்து வகையான சேவைகளையும் பெற முடியும் என தகவல். அதிமுக, பாஜக கூட்டணி குறித்து முடிவு செய்ய காலம் இருப்பதாக அண்ணாமலை கருத்து. பொறுத்திருந்து பாருங்கள் என்றும் பதில். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தல். பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் கட்டாய கல்யாணம் போல இருக்கும் என முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பதில். இதுவரை 3 பேருக்கு நாக்கை பிளந்து டாட்டூ வரைந்துள்ள திருச்சியைச் சேர்ந்த ஹரிஹரன். அந்தரங்க பாகங்களிலும் டாட்டூ வரைந்து 50,000 ரூபாய் வரை வசூலித்தது விசாரணையில் அம்பலம். ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலைய பொறுப்பாளருக்கு ரயில்வே வாரியத்தின் உயரிய விருது அறிவிப்பு. கடந்த ஆண்டு பெருமழையின் போது ரயிலை சரியான நேரத்தில் நிறுத்தச் செய்து 800 பேரின் உயிரை காத்ததற்காக கௌரவம். சென்னை துறைமுகம் பகுதியில் பின்னோக்கி இயக்கிய போது கடலில் கவிழ்ந்த கார் மீட்பு. கடற்படை வீரர் உயிர் தப்பிய நிலையில் ஓட்டுநரை தேடும் பணி தீவிரம். திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை பகுதியில் முதலை நடமாட்டம். நீண்ட தடிகளை கொண்டு ஆற்றுக்குள் விரட்டிய பணியாளர்கள். விமானங்களுக்கு போலியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தால் 1 கோடி ரூபாய் வரை அபராதம். விமான போக்குவரத்து அமைச்சகம் அதிரடி அறிவிப்பு. மூன்றாவது டெஸ்டில் 260 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸை இழந்தது இந்திய அணி. 185 ரன்கள் கூடுதலாக பெற்ற நிலையில் மழையால் 2வது இன்னிங்ஸை ஆஸ்திரேலிய அணி தொடங்குவதில் தாமதம். பசிபிக் கடலில் உள்ள வானாட்டு தீவில் நிலநடுக்கத்தால் 14 பேர் உயிரிழப்பு. 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் கட்டடங்கள் சேதம். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து வந்துள்ளது. இதன் காரணமாக சென்னையில் நேற்று காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. இந்நிலையில் இரவு நேரத்தில் லேசான மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான அம்பத்தூர், ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் மழை பெய்தது. இந்த சூழலில் வங்கக்கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளைக்குள் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழ்நாடு கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும்
வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோல நாளை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதியால் வங்கக்கடல் பகுதியில் மணிக்கு 45 கிலோமீட்டர் முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் கடலில் சூறைக்காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதன் காரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த விசைப்படகு மற்றும் அனைத்து நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என புதுக்கோட்டை மாவட்ட மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை உதவி இயக்குநர் தெரிவித்துள்ளார். இதேபோல ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் பகுதி மீனவர்களும் இன்று கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விசைப்படகு மீனவர்கள் தங்களது விசைப்படகுகளை ஒன்றுக்கொண்டு இடைவெளி விட்டு நங்கூரமிட்டு பத்திரமாக நிறுத்த வேண்டும் என்றும் நாட்டுப் படகுகளை பாதுகாப்பாக கரையேற்றி வைத்துவிட வேண்டும் என்றும் மண்டபம் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் தொடர் மழையால் பல ஆயிரம் ஏக்கரில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பகுதியில் பெய்த தொடர் மழையால் கண்டியூர் காளியம்மன் கோவில் தெருவில் மரகதம் என்பவரின் கூரை வீடு இடிந்து விழுந்தது. இதில் மரகதம் படுகாயமடைந்த நிலையில் அவரது 3 மகன்கள், ஒரு மகள் ஆகியோர் லேசான காயமடைந்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரத்தநாடு அருகே புலவன்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் சம்பா பயிர்கள் முற்றிலும் நீரில் மூழ்கி சேதமடைந்தன. இதனால் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் முதல் 35,000 ரூபாய் வரை இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வண்டிக்கோட்டம், வடவாதிக்குறிச்சி, நெம்மேலி, ஏத்தக்குடி, தலைமங்கலம் ஆகிய கிராமங்களில் மழை ஓய்ந்தும் வயல்களில் நீர் தேங்கியுள்ளது. இதனால் 1000 ஏக்கரில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமி உருவாக்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பங்கேற்க சென்ற உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்ட காட்சிதான் இது. சிங்கப்பூரில் உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்று சாதனை படைத்த குகேஷுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதற்காக வாலாஜா சாலையில் இருந்து நிகழ்ச்சி நடைபெற்ற கலைவாணர் அரங்கம் வரை குகேஷ் திறந்தபடி வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டார். மேளதாளத்துடன் அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. நடிகிலும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் தேசிய கொடியுடன் குகேஷை உற்சாகமாக வரவேற்றனர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு ஒரு சைடு நம்மளுக்கும் அதே ஏஜ் தான் அது, ஆனா நம்மளால அவ்வளவு சாதிக்க முடியலன்னு ஒரு சைடு கஷ்டமாவும் இருக்கு. பரவாயில்ல, அவங்க இந்த ஏஜ்லயே இவ்வளவு பெருசு அச்சீவ் பண்ணிருக்காங்க. இளம் வயதிலேயே சாதனை படைத்த குகேஷ் தங்களுக்கு முன் உதாரணமாக இருப்பதாக இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். 18வது வயதில் 18வது உலக செஸ் சாம்பியன் என்று உயர்ந்து நிற்கும் தம்பி குகேஷை பார்த்து ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாடும் இன்றைக்கு பெருமை கொள்கின்றது. உலக அளவில் செஸ்னா சென்னை, சென்னைனா செஸ் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகின்ற வகையில் தம்பி குகேஷுடைய சாதனை இன்றைக்கு அமைந்திருக்கின்றது. செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷுக்கு பாராட்டு தெரிவிக்கும் விழாவில்தான் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இவ்வாறு பேசினார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஒட்டுமொத்த இந்தியாவையும் குகேஷ் திரும்பி பார்க்க வைத்திருப்பதாக கூறினார். குகேஷின் பெற்றோரின் அர்ப்பணிப்பை பாராட்டுவதாகவும் தெரிவித்தார். குகேஷின் சாதனையை தமிழ்நாட்டு மக்கள் தங்களின் வெற்றியாக கொண்டாடுவதாகவும் அவர் பேசினார். குகேஷின் வெற்றி தமிழ்நாட்டில் இனி பல கிராண்ட் மாஸ்டர்கள் உருவாக வழிவகுக்கும் என்றார். கிரிக்கெட் எப்படி பட்டி தொட்டி எங்கும் இன்றைக்கு சென்று சென்றிருக்கிறதோ அதேபோல தம்பி குகேஷுடைய வெற்றி இன்றைக்கு செஸ் போட்டியையும் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் சென்று சேர்க்கும் என்பது உறுதியாக இருக்கும். அதன் தொடர்ச்சியாக இன்னும் பல 100 கிராண்ட் மாஸ்டர்கள் நம்முடைய கிராமப்புறங்களிலிருந்து வருவார்கள். தமிழ்நாடு ஒரு நாள் உலகின் செஸ் தலைநகராக உயரட்டும். செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு முன்பே குகேஷுக்கு முதலமைச்சர் பரிசு தொகை அறிவித்ததை குறிப்பிட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குகேஷோ விலை மதிப்பற்ற பரிசை நமக்கு அவரது வெற்றியின் மூலம் தந்துள்ளதாக தெரிவித்தார். உலக சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கிறார் நம்ம குகேஷ் அவர்கள். புதிய சாதனை படைச்சிருக்கிறார் நம்ம பையன், சென்னை பையன். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷை வாஞ்சையுடன் முதலமைச்சர் வாழ்த்தி உரைத்த காட்சிதான் இது.
சென்னை கலைவாணர் அரங்கில் செஸ் சாம்பியன் குகேஷை பாராட்டும் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், சென்னை கொரட்டூரில் பிறந்த குகேஷின் வெற்றி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு உத்வேகமாக இருக்கும் என்று கூறினார். மேலும் திறமை வாய்ந்த சதுரங்க வீரர்களை உருவாக்க புதிய திட்டம் ஒன்றையும் முதலமைச்சர் அறிவித்தார். இந்தியாவோட 85 கிராண்ட் மாஸ்டர்களை 31 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் செஸ் விளையாட்டுக்கென ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமி உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செஸ் என்பது விளையாட்டை கடந்து வாழ்க்கைக்கு பல்வேறு விஷயங்களை கற்றுத்தரும் என்று முதலமைச்சர் கூறினார். செஸ் என்பது வெறும் மைண்ட் கேம் மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஏராளமான பாடங்களை வழங்கக்கூடியது. நாம விரும்பி நம்முடைய காய்களை வெட்டு கொடுத்து வெற்றியை பெறுவோம். அது மாதிரி வாழ்க்கையில வெற்றி பெற, நம்முடைய லட்சியத்தில் வெற்றி பெற நாம் எத்தகைய தியாகத்துக்கும் தயாராக இருக்கணும். பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் சிப்பாய்களை கூட ராணிக்கு இணையான வல்லமைக்கு மாற்ற முடியும் என தெரிவித்தார். முன்னதாக தமிழ்நாடு அரசு அறிவித்த 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை குகேஷிடம் முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். நம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குகேஷ் அவர்களுக்கு 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். சர்வதேச அளவில் செஸ் என்றாலே தமிழ்நாடுதான் என்ற நிலையை எட்டியிருப்பதாக 4 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற விஸ்வநாதன் ஆனந்த் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் செஸ் சாம்பியன் குகேஷுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் ஹோம் ஆஃப் செஸ் என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது. இன்று இந்தியாவிலிருந்து 80க்கும் மேற்பட்ட கிராண்ட் மாஸ்டர்கள் உருவாக அடித்தளமிட்ட திரு விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. பின்னர் பேசிய முன்னாள் உலக சாம்பியன் விஸ்வநாதன் ஆனந்த் 31 கிராண்ட் மாஸ்டர்களை வைத்துள்ள தமிழ்நாடுதான் உலகளவில் செஸ்ஸின் அடையாளம் என்று கூறினார். இப்போ 2 உலக சாம்பியன்ஸை வச்சுண்டு 31 கிராண்ட் மாஸ்டர்ஸை வச்சுண்டு தமிழ்நாடு இந்தியாவில் மாத்திரம் இல்லை, உலகத்திலேயே செஸ்னா தமிழ்நாடுன்னு சொல்ல முடியும். நான் எதிர்பார்க்கிறேன் இங்கேருந்து இன்னும் வளர்ச்சி இருக்க போறது. தொடர்ந்து பேசிய அவர் நிதானம் மற்றும் கவனச்சிதறல் இன்மை குகேஷின் சிறப்பான பண்புகள் என பாராட்டினார். I met Gukesh as a very young GM. இப்போ photos வந்துட்டே இருக்கு. Each one younger than the previous one. So, but and always and the dedication and the concentration. Gukesh always had these qualities. This calmness. என்ன நடந்தாலும் நம்ம எஃபெக்ட் ஆகக்கூடாது, அடுத்த நாளுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். That's really a very impressive quality. சென்னையில் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இருந்தே உலக சாம்பியன்ஷிப் வெற்றி பயணம் தொடங்கியதாக விஸ்வநாதன் ஆனந்த் தெரிவித்தார். உலக அரங்கில் செஸ் விளையாட்டிற்கு சிறந்த இடம் சென்னைதான் என்று உலக சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் அரசு சார்பில் நடந்த பாராட்டு விழாவில் பேசிய அவர் தனது சிறுவயது கனவு நினைவாகி இருப்பதாக கூறினார். Chennai it has proudly earned the title of the capital of Indian chess, and I think it's also very safe to say that Chennai in many terms is also one of the best cities in the world of chess. சென்னை கிராண்ட் மாஸ்டர் தொடரை தமிழ்நாடு அரசு நடத்தாவிடில் தன்னால் சாம்பியன் பட்டம் வென்றிருக்க முடியாது என்று குகேஷ் தெரிவித்தார். I won this tournament and that's how my whole journey for this world championship started. So I'd like to thank Tamil Nadu government and Udayana personally for making it happen within such a short period of time. தமிழ்நாடு அரசு பொருளாதார ரீதியிலும் தனக்கு நிறைய உதவிகளை செய்ததாகவும் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். திமுகவை தவிர்த்து அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் நல்லாட்சி அமையும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைக்குமா என்ற கேள்விக்கு நேரமும் காலமும் இன்னும் நிறைய இருக்கிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிலளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிமுக குறித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனின் கருத்து தற்போதைய அதிமுக நிலையை காண்பிப்பதாக கூறினார். 2026 அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு கூட்டணி இல்லை என மறுப்பு தெரிவிக்காத அண்ணாமலை பொறுத்திருந்து பாருங்கள் என பதிலளித்தார். பிஜேபியை பொறுத்தவரை நாங்க தெளிவா இருக்கோம். தமிழகத்துல திமுக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் எல்லாருமே தெளிவா இருக்கோம். வரங்கண்ணா, இப்ப திமுக ஒழிக்கப்பட வேண்டும்னா
இப்ப நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா தான் ஒழிக்க முடியுமா? இல்ல நீங்க இருக்கிற கூட்டணியை வலிமைப்படுத்தினாலும் ஒழிக்க முடியுமா? எல்லாமே பாசிபிலிட்டி தாங்கண்ணா. ஆனா நேரமும் காலமும் இருக்கு, பொறுத்திருந்து பாருங்க. திமுகவை தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டால் நல்லாட்சி அமையும் எனவும் அண்ணாமலை தெரிவித்தார். தேர்தலில் படுதோல்வி அடைந்த பாவத்தை போக்க அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அழைப்பு விடுத்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், அதிமுக அழியக்கூடாது என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். திமுக வரவேற்கிறீங்களா இல்லையா? எங்கள் கூட்டணியை ஏற்று திமுகவை வீழ்த்த நினைக்கின்ற கட்சிகள் அனைவரும் வர வேண்டும், வருவார்கள். சில கட்சிகள் இதன் மூலம் தங்கள் மீது உள்ள அந்த பாவத்தை போக்கிக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என தினகரன் அழைப்பு விடுத்துள்ளார். விஜய்க்கு என்ன மாதிரியான அழைப்பு நீங்க கொடுப்பீங்க? நான் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளும் திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுக இருக்கக்கூடாது, ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற அனைத்து கட்சிகளுமே என்டிஏ கூட்டணிக்கு வருவதுதான் ஒரு சரியான முடிவாக இருக்கும். என்டிஏ கூட்டணி பலப்படுவதன் மூலம்தான் திமுக வீழ்த்த முடியும். திமுகவை எதிர்க்கும் கட்சிகள் தனித்தனியாக போட்டியிட்டால் வாக்குகள் சிதறும் என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நீங்க கட்டாயப்படுத்தி கட்டாய கல்யாணம் பண்றது கூட்டணி அல்ல, இது விருப்ப கல்யாணமா இருக்கணும். அப்பதான் அது நல்லா இருக்கும். பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைக்குமா என்ற கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அளித்த பதிலே இது. நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், அதிமுக பாஜக தொண்டர்கள் முரண்பட்டு நிற்பதால் கூட்டணி அமைத்தாலும் அது கட்டாய கல்யாணம் போலத்தான் இருக்கும் என குறிப்பிட்டார். ஆனால் கூட்டணி குறித்த இறுதி முடிவை எடப்பாடி பழனிசாமி தான் எடுப்பார் எனவும், அதிமுகவை தவிர்த்துவிட்டு எந்த கணக்கு போட்டாலும் பூஜ்ஜியமாகத்தான் முடியும் எனவும் ஆர்பி உதயகுமார் தெரிவித்தார். எங்களை நம்பி வருகிறவர்களையும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தாயுள்ளத்தோர் அரவணைப்பார். அது யாருன்னு எங்களுக்கு தெரியாது, யாரா வேணாலும் இருக்கலாம், யாரா வேணாலும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் யாருக்கு எந்த நிபந்தனையும் விதிக்கவே இல்லை. ஏதாவது நிபந்தனை விதிச்சிருக்கிறாரா? திமுகவை வீழ்த்த நினைக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பது மக்கள் விருப்பம். அதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் விருப்பம். அவை நீங்கள் குறிப்பிட்டு தேசிய கட்சிகளா, மாநில கட்சிகளா, காங்கிரஸா, பாரதிய ஜனதா கட்சியா, எந்த கட்சி என்று எங்களுக்கு தெரியாது. மக்களின் நன்மையை முன்னிறுத்தி கூட்டணி குறித்து எடப்பாடி பழனிசாமி முடிவெடுப்பார் எனவும் ஆர்பி உதயகுமார் கூறினார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆளுநர் RN ரவியை திடீரென சந்தித்து பேசியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு சென்ற அண்ணாமலை ஆளுநரை சந்தித்தார். அரசியல் படிப்புக்காக லண்டன் சென்று வந்த பிறகு முதல் முறையாக ஆளுநரை அவர் சந்தித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பின் போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு குறித்து ஆளுநரிடம் பேசியதாக கூறப்படுகிறது. தமிழ்நாடு அரசு மீதான புகார்களை ஆளுநர் RN ரவியிடம் அண்ணாமலை அளித்திருக்கலாம் எனவும், கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் முதல் குற்றவாளியான பாஷாவின் இறுதி ஊர்வலத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டது குறித்து ஆளுநருடன் அண்ணாமலை விவாதித்திருக்கலாம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. கள்ளச்சாராய வழக்கில் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கை சிபிஐ விசாரிக்க தடையில்லை என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிசிஐடியிடமிருந்து சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு காவல்துறை விசாரணையை முடித்துவிட்டதாக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது.